இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம இறைச்சிக்கறி ரெடி. அவியல் இல்லை. அது பக்கம் வந்து இந்த இறைச்சி வந்து பக்கம் கருவேப்பிலை இப்ப வந்து நாங்க தேங்காய் கட்டிக்க முடியும். தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் பாத்தீங்கன்னு சொன்னா பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு. அதோட வேற என்ன போட போறீங்க? வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 செத்தமிளகாய் வந்து எல்லாத்தையும் போட்டு கிண்டி விடுவாங்க. சிலோட எரிஞ்சு விடும். வரையெல்லாம் கிண்டி தாளிச்சாதான் நல்லா இருக்கும். நல்லா பொறி வரும். பொண்ணு உரமா வந்தா தான் இருக்கும். வெங்காயம் இது கலரா வரும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. இப்ப இது என்னத்துக்கு செய்யறோம்னு சொன்னா இப்ப இறைச்சி கறி சமைக்கணும். ஜால இறைச்சி பாத்தீங்களா மண்சட்டியில இறைச்சி கறி தான் இப்ப நாங்க சமைக்க போறோம். அதுக்குதான் இப்ப வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதோட முக்கியமா ரம்பை இது ஏன் போறோம்னா வாசம் இந்த சூப்பரா இருக்கும். வாசம் கறி இப்பவே அந்த மாதிரி தான் இருக்கு. வாசம் இறைச்சி வந்து தேசி புளி விட்டு பிரட்டி வச்சிருக்கிறோம். கோயிலர் கோழி அதுக்காக தான் நாங்கள் தேசி புளி விட்டு வச்சா கொஞ்சம் முறைச்சிருமே இறைச்சி. அதுக்காக இப்ப எல்லாம் வதங்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நாங்க இறைச்சியை போட்டு கிண்டுவோம். இறைச்சியை போடுவோம். இறைச்சி நல்லா முறைச்சிட்டு நிறைய சூப்பராக இருக்கு. என்னதான் இருந்தாலும் நாட்டுக்கோழி மாதிரி வராது. நாட்டுக்கோழியும் விலைதான். நாட்டுக்கோழி விலையை விட கிடைக்கிறதே கஷ்டம். கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருந்தாலும் வெளியண்டா 3000 4000 அப்படி எல்லாம் போகும். நாங்க உரிச்ச கோழிய வாங்கணும். அது உரிச்சா கோழி வந்து சட்டை தான் போகும். 1 கிலோ கோழி என்ன விலை? இது 1100 ரூபாய். 1 கிலோ 52 இது நல்லா அவியட்டு வேணா. கொஞ்சம் அவியட்டு நல்லா அவியல். அது பக்கம் வந்து இந்த இறைச்சி வந்து பக்கம் வந்து கொஞ்சம் மூடி வச்சு அவியட்டு வேணா. அவியட்டுக்கு மூடி வைப்போம். இறைச்சி வந்து நல்லா அவிஞ்சிட்டு இப்ப நாங்க தூள் போட்டு உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி வைப்போம். தூளை கூட போறீங்களா? தூள் போட்டாச்சு. பாத்தீங்கன்னா தூள் இங்க வேற என்னதுக்கு நடக்கும். பெரிய ஒரு வாளினா வந்து தூள் வழியா போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு பிரட்ட போறீங்களா? தூள் போட்டு பிரட்டப்படுது. பாத்தீங்களா சட்டி கொஞ்சம் காணாத போடுவாங்க. மண் சட்டியில தான் சமைக்கிறது. இன்னைக்கு மாறி சமைச்சிட்டேன். அது தூள் எல்லாம் போட்டு பிரட்டி. எங்களுக்கு எந்த சட்டியில சமைச்சாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கறி வந்தா சரி. கொஞ்சம் நல்லா அவியட்டு. பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இறைச்சி வந்து அவிஞ்சிட்டாங்க. பாலை விடுவோம். இப்ப வந்து பாலை விடுவது தலைப்பால் எல்லாம் சேர்ந்து நல்லா அவியட்டு. பேரெல்லாம் தலைப்பால் 2ஆம் பால் 3ஆம் பால். தலைப்பால் கறி வந்து தடிக்கு. இதெல்லாம் நல்லா வத்தணும். வத்தி திருட்டி வச்சதான் நல்லா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இறைச்சிக்கறி ரெடி. எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்களோ அப்படியோ அந்த நல்லா வத்திட்டு ஒரு பால் விட்டு உங்க பாலை காணுங்க. அப்படி இருக்கும். கடி வந்து தட்டிச்சு அவ்வளவு தலைப்பால் அப்படியே இறைச்சிக்கறி சுவையான இறைச்சிக்கறி ரெடி.
அப்படின்னு சொல்லி பாத்தீங்களோ இப்படித்தான் சமைக்கிறது. சும்மா நார்மலா சமைக்கலாம், கஷ்டம் இல்லை சமைக்கிறதுனா. சில பேர் தக்காளி பழம் போடுறீங்க, நாங்க தக்காளி பழம் போடுறோம். நாங்க எந்த ஒரு கறிக்குமே தக்காளி பழம் போடுறோம் இல்ல, மீனோ இறைச்சியோ எதுக்கும் போடுறேன். தக்காளி பழம் போட்டா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கு, நல்லா இருக்கு. நான் சில பேர் வந்து தேசிக்காய் புளி விடுறது, இறைச்சி கறி வந்து சமைக்கும் தேசிக்காய் புளி விடுறது. இது வந்து விட தேவையில்லை, இந்த தக்காளி பழம் போட்டா அது வந்து தேவையில்லை. இப்ப நாங்க நிப்பாட்டிட்டு ரப்போம் கறி. சரி, கறி கறி ரெடி, கறி ரெடி, சுவையான கறி ரெடி. சும்மா என்ன மிதக்குது அப்படி, அப்படியே சாப்பிடு, அப்படி அப்படியே கொலஸ்ட்ரால் அப்படியே அந்த மாதிரி இருக்கும்.